அருணா வேணு அவர்களின் ஆடியோ நாவல் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே சித்ரா. இப்போ நம்ம கேட்க போகிற கதை வேரூன்றி வேரானதேனோ. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. ஏர்போர்ட் வாசலில் தன் காரில் சாய்ந்து நின்றிருந்தான் இளங்கோ. கண்ணில் கருப்பு நிற சன்கிளாஸ் அணிந்திருந்தவன் கையில் இருந்த போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். சுற்றி இருந்த சிலர் கண்கள் தானாக அவன் மீது பட்டுத்தான் சென்றது. நல்ல நிறத்தில் ஹிந்தி நடிகன் போல் நின்றிருந்த இளைஞன் மற்றவர்கள் கவனத்தை ஈர்த்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. அவன் டைம் பார்த்தபோது சரியாக அவன் போன் அடித்தது. அதில் ஒளிர்ந்த முகத்தை பார்த்தவன் சிறு புன்னகையுடன் போனை எடுத்தான். எங்க இருக்கடா என அந்த பக்கம் இருந்து வாசுகி கேட்க, ஏர்போர்ட்டில் வாசு, சொன்னேனே என்றான் இளங்கோ. ஞாபகம் இருக்கு. ஒழுங்கா போய்விட்டாயா என்று செக் பண்ணத்தான் கூப்பிட்டேன். நீ பாட்டுக்கு வேலை என்று மறந்து வைக்க கூடாதே. ஒரு முறை அவளை பார்க்க வருவதாக சொல்லி அவன் மறந்து விட்டிருந்தான். அதை குத்தி காட்டாமல் அவளுக்கு பேசவே வராது. நீ திருந்தவே மாட்டியாடி என அவன் தலையில் அடித்துக்கொள்ள, நான் திருந்தறது இருக்கட்டும், நீ ஸ்டைலாக நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காம அக்கா வந்தது ஒழுங்கா வீடு போய் சேரு, நாம சண்டே மீட் பண்ணலாம் என்று விட்டு போனை வைத்தாள் வாசுகி. அவன் ஒவ்வொரு அசைவையும் எங்கிருந்தாலும் கணித்துவிடும் சக்தி படைத்தவளை நினைத்து அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. உன்னை கட்டிட்டு எப்படித்தான் குப்பை கொட்ட போறேனோ என சலிப்பு போல் நினைத்து கொண்டான் இளங்கோ. அவன் எதிர்பார்த்த ஃப்ளைட் தரையிறங்கிவிட அவனும் வரவேற்கும் கூட்டத்துடன் கலந்து விட்டான். சிறிது நேரத்தில் தன்னை நோக்கி வந்த தமக்கையை பார்த்து கையசைத்தான் இளங்கோ. அவனை பார்த்ததும் சிறு புன்னகையுடன் அவனிடம் வந்தாள் எழிலரசி. எழிலரசி கையை சமத்தாக பிடித்து கொண்டு வந்த அஸ்வந்தை ஆசையாக தூக்கி கொண்டான் இளங்கோ. எவ்வளோ பெரிய பையனாகிட்டடா நீ என்ற இளங்கோ அவன் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதிக்க, நீயும் பெருசாதான் இருக்க என்றான் சிறுவன். நல்லா தமிழ் பேசுறானே எழில். வீட்டில் தமிழ் தானேடா, கொஞ்சம் ஆங்கில வாடை அடிக்கும் தான், பட் ரொம்ப மோசமில்லை. நாங்கள் வீட்டில் முழுதாக தமிழ் பேசுவதால் அவனுக்கும் நன்றாக வரும். பேசிக்கொண்டே மூவரும் வந்து காரில் ஏறினர். அன்னை மடியில் அமர்ந்த அஸ்வந்த் கையை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் எதிரில் இருந்த அனைத்தையும் நோண்டிக்கொண்டேதான் வந்தான். சும்மாதான் இரேண்டா என எழிலரசி அவனை கடிந்து கொள்ள, குழந்தையை திட்டாத எழில், அவன் உடைத்தது போக மீதி போதுமானது. உன்னை இங்கேயே இருப்பது போல் தானே வர சொன்னேன். உன் லக்கேஜை பார்த்தால் அப்படி வந்ததாக தெரியலையே. இளங்கோ கேட்டு முடித்ததும் பதில் வராமல் போக சிக்னலில் வண்டியை நிறுத்தியவன் அவளை திரும்பி பார்த்தான். அவள் கண்களோ ரோட்டில் இருந்த ஒரு பேனரில் நிலை குத்தி நின்றிருந்தது. பழைய பேனர் அது. அந்த ரோட்டில் எப்போதும் பெரிதாக இருப்பதுதான் ஒரு பிரபலமான துணிக்கடை விளம்பரம். அதில் கோட் சூட்டில் இடுப்பில் கை வைத்து கொண்டு அழுத்தமான பார்வையும் மெல்லிய சிரிப்புமாக கம்பீரமாக நின்றிருந்தவனைத்தான் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை சென்ற இடத்தை கவனித்த இளங்கோவிற்கு கோபம்தான் வந்தது. எழில் என அவன் சற்றே சத்தமாக அழைக்க, அவன் குரலில் லேசாக கலங்கத் தொடங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக திரும்பினாள் அவள். 5 வருஷம் ஆச்சு எழில், எல்லா கஞ்சாவையும் மறக்கத்தான் நாங்கள் உன்னை அங்கே அனுப்பி வச்சோம். இப்படி வந்ததும் வராததுமா கண்டதையும் பார்த்து கண் கலங்க வேண்டுமா? இன்னமும் அந்த துரோகியை நினைத்து கொண்டிருக்கிறாயா என்ன? இளங்கோ குரல் பெரும் எரிச்சலுடன் ஒலித்தது. அவள் தாங்க மாட்டாமல் கதறியதை உடனிருந்து பார்த்தவனுக்குத்தானே வழி தெரியும். சாரிடா, சட்டென்று கண்ணில் பட்டதும் என அவள் இடுக்க, பட்டால் என்னவா உனக்கு, கடந்து போய்த்தான் ஆகணும் என்றான் இளங்கோ அழுத்தமாக. அவனை இப்போது நேராக பார்த்தவள் மென்மையாக அவன் கேசத்தை கோதி மெலிதாக புன்னகைத்தாள். அப்பா, எத்தனை கோபம் வருதுடா உனக்கு, ரொம்பத்தான் வளர்ந்துட்டப்போ பெருமையாகத்தான் எழில் கூறினாள். அவளுக்கு எப்போதுமே தம்பியை நினைத்து பெருமைதான். கடைசியாக அவள் பார்த்தபோது கல்லூரி முதல் வருடம் சேர்ந்திருந்தவன் மின்னல் வேகத்தில் ஓடிவிட்ட 5 வருடம் தாண்டி முழு ஆண்மகனாக வளர்ந்து விட்டானே என்ற ஆச்சரியம் அவளுக்கு. நான் கேட்டதை காதல வாங்கினியா என இளங்கோ கேட்க, அவளோ பாவமாக மறுப்பாக தலையசைத்தாள். ஒரு பெருமூச்சுடன் அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். இப்போது எழிலரசி முகம் யோசனையுடன் சுருங்கிவிட்டது. இன்னும் ஒரு 5 வருடம் போகட்டுமே என்று பார்த்தேன் இளங்கோ, அதற்கு பின் நிரந்தரமா வரேன். இப்போது கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்புறேண்டா மெதுவாக அவள் கூற, கார் ஓட்டி கொண்டிருந்தவன் அவளை திரும்பி முறைத்தான். ஒரு கேடு கெட்டவனை நினைத்து கொண்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ள துடிக்கும் முட்டாள் நீ. நிதானமாக இளங்கோ கூற, அவன் பேசிய வார்த்தைகளில் அவள் உடல் வெகுவாக இறுகி போயிற்று. மரியாதை இல்லாமல் பேசாத இளங்கோ, வெறுமையான குரலில் எழில் கூற, நீயே சொன்னாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாது எழில் என்றான் இளங்கோ. நீ எங்கும் போக போவதில்லை எழில், போதும் உன் வெளிநாட்டு வாசமெல்லாம். இனி எங்களுடன் இரு. உனக்கு முன்னுதாரணமாக ஒருத்தி வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறாள். அவள் உன்னை போல் ஓடி ஒடியவில்லை. அவளை பார்த்து கற்றுக்கொள். அவனுக்கு என்ன, சுலபமாக சொல்லிவிடுவான்.
இங்கேயே இருந்தால் அவளல்லவா அவதிப்பட வேண்டும். தம்பியிடம் ஒரு கட்டத்திற்கு மேல் விளக்கம் கொடுக்க முடியாமல் போக அவள் அப்போதைக்கு அமைதியாகிவிட்டாள். ஒருவாறு அவர்கள் வீடு வந்து சேர்ந்தபோது அவர்கள் தந்தை சுவாமிநாதன், அவர்கள் அக்கா ஸ்ரீசக்தி இருவருமே வீட்டில்தான் இருந்தனர். எழிலரசியை பார்த்ததுமே வா வாமா என சுவாமிநாதன் முன்னால் வந்து வரவேற்க அவளும் தந்தையை மென்மையாக அணைத்து கொண்டாள். ஸ்ரீசக்தி அஸ்வந்தை தூக்க அவனோ அவளை உற்று உற்று பார்த்தான். பெரியம்மா என அவன் தெளிவாக கூற, ஆமாடா கண்ணா, ஆமா, உன் அம்மா தான் இத்தனை வருடம் வீடியோ காலிலேயே ஓட்டிவிட்டாள். நீயாவது ஞாபகம் வச்சிருக்கியே, ரொம்ப சந்தோஷண்டா. தங்கையை பார்த்து கொண்டே ஸ்ரீசக்தி கூற, என்ன குறை சொல்ல மட்டும் குடும்பமா ஒன்று கூட்டிடுவீங்களே, அப்பா தான் கிரேட், என ஒண்ணுமே சொல்லல என சலுகையுடன் தந்தை தோளில் சாய்ந்து கொண்டாள் எழிலரசி. அவரும் மெலிதாக சிரித்து மகளை அணைத்து கொண்டார். அம்மா, தாத்தா என அஸ்வந்த் சுவாமிநாதனையும் சரியாக காட்ட, என் பேரன் எத்தனை புத்திசாலி பாரு, எல்லாரையும் சரியா அடையாளம் காட்டுறான், வாடா கண்ணா என்றவர் அவனை தூக்கி கொண்டே உள்ளே செல்ல அவரை தொடர்ந்து மற்றவர்களும் உள்ளே வந்தனர். ஃப்ரெஷ் ஆகிட்டு வா எழில், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, டைமிங் எல்லாம் மாறி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அக்ஷ்மையும் தூங்குவை என இளங்கோ கூற, சரிடா பெரிய மனுஷா என்றால் எழிலரசி கிண்டலாக. ரொம்ப தான் அதற்றான் ஸ்ரீ என தமக்கையிடம் எழில் குற்றப்பத்திரிகை வாசிக்க, இன்னும் குழந்தையாவே இருப்பானா எழில், நீ பார்த்த இளங்கோ இல்லடி, 1 வருஷத்தில் நம்ம கம்பெனியில் எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வந்துட்டான் தெரியுமா, வெறி பிடிச்சு போய் உழைச்சிட்டு இருக்கான், நம்ம தம்பி வளர்ந்துதான் விட்டான் என்ற ஸ்ரீசக்தி குரலில் பெருமிதம்தான் அதிகம் இருந்தது. அவள் கூறியதை கேட்டுக்கொண்ட எழிலரசியும் தம்பியை நினைத்து பெருமைதான் அடைந்தாள். அவரையெல்லாம் நம்மால் பழிவாங்க முடியாதுடா, எட்டாத உயரத்தில் இருப்பவர் என ஒரு முறை எழில் விரக்தியுடன் கூறிய போது, நானும் உயர்ந்து காட்டுகிறேன், அப்போ பழி வாங்கலாம் தானே என அழுத்தமாக கூறியவன் இளங்கோ. இதை சொல்லும்போது அவனுக்கு 18 வயதுதான். கடந்து போன 5 வருடத்தில் தன் வார்த்தையை மறக்காமல் வாழ்க்கையாக்கி இருக்கிறான் என்று எழிலரசிக்கு புரிந்தது. காரணம் என்னவாக இருந்தால் என்ன, தம்பி முன்னேறினால் அவளுக்கு மகிழ்ச்சிதான். என்னதான் மிடில் கிளாஸ் விட சற்றே வசதியான குடும்பம்தான் என்றாலும் இன்னும் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் எல்லாம் அவர்கள் இடம் பிடிக்கவில்லை. அதை அடைந்துவிடும் வேகத்தில்தான் இளங்கோ போராடி கொண்டிருந்தான். சோப் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் அவர்களுடையது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே அவர்கள் தயாரிப்புகள் விற்பனைக்கு சென்று கொண்டிருந்தது. அதை உலக தரத்திற்கு உயர்த்துவதுதான் இளங்கோவின் லட்சியமாக இருந்தது. எழிலரசி மகனை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். வெகு நேரம் பயணம் செய்த சோர்வில் தாய் மகன் இருவருமே நன்றாக உறங்கிவிட்டனர். இரவு 12 மணி. கட்டிலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த 8 வயது சிறுவன் ரித்தீஷை மென்மையாக தட்டி எழுப்பினான் ஜீவானந்தன். ரித்திக்குட்டி எழுந்துக்கோங்க என அவன் சிறியவனை மெதுவாக உழுக்க, அப்பா என சிரிங்கிக் கொண்டே அவனையும் சேர்த்து தன் அருகில் இடுக்க முயன்றான் ரித்தீஷ். டே குட்டி பையா, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லையா, அப்பா கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வெட்ட வேண்டாமா, உங்களுக்கு கிஃப்ட் கூட இருக்கே, எழுந்தால் எல்லாம் பார்க்கலாம். மென்குரலில் அவன் ஆசை காட்ட சிறுவனும் சட்டனை எழுந்து விட்டான். இன்னைக்கு ரித்தி பர்த்டே, ஏன்பா தூங்க விட்ட? தெளிவானதுமே அவன் குற்றப்பத்திரிகை தான் வாசித்தான். மறுநாள் தன் பிறந்தநாள் என்று சொல்லிக்கொண்டே இரவு வரை சுற்றி கொண்டிருந்தவனை ஜீவானந்தன் தான் உறங்க வைத்திருந்தான். எழுந்ததுமே ரித்தீஷிற்கு அதுதான் நினைவு வந்தது. அதுதான் புலம்பினான். அதான் சரியா எழுப்பி விட்டுட்டேனேடா, வா என்றவன் அவனை தூக்கி கட்டிலுக்கு கீழ் இறக்கிவிட அவனும் தந்தையை தொடர்ந்தான். இருவரும் முதல் தளத்திலேயே இருந்த ஹாலுக்குத்தான் வந்தனர். ஜீவானந்தன் சிம்பிளாக அலங்காரங்கள் செய்திருந்தான். ஆங்காங்கே பலூன் ஒட்டி ஹாப்பி பர்த்டே என்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான். சிறிய கேக் ஒன்றும் டீப்பாய் மேல் வைத்திருந்தான். ஹாப்பி பர்த்டே ரித்திக்குட்டி என குழந்தையை தூக்கி அழுத்தமாக அவன் கன்னத்தில் இதழ் பதித்து ஜீவானந்தன் வாழ்த்த, தேங்க்ஸ் பா என்ற சிறுவனும் தந்தை கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தான். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி என அவன் அடுத்த கேள்வி கேட்க, அது ஈவினிங் கண்டிப்பாக உண்டுடா, அதுக்கு ஸ்பெஷல் டெக்கரேஷன் கேக் எல்லாம் சொல்லியிருக்கேன், இப்போ இது நமக்கு மட்டும் ஸ்பெஷல், வெட்டு என ஜீவானந்தன் பிளாஸ்டிக் கத்தியை அவனிடம் கொடுக்க சிறுவனும் முகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி கேக்கை வெட்டி தந்தைக்கு ஊட்டினான். அப்போதைக்கு அவனுக்கு பிடித்த ஒரு பொம்மையும் ஜீவானந்தன் கொடுக்க அதை வைத்து ரித்தீஷ் விளையாட ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரம் பொம்மையில் மூழ்கி இருந்தவன் மெதுவாகத்தான் தந்தையை தேடினான். ஜீவானந்தன் அங்கிருந்த சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தான். தன்னிடம் இல்லாமல் வேறு எங்கோ பதிந்திருந்த தந்தை பார்வையை சிறுவனும் தொடர அது ஜீவாவின் திருமண புகைப்படத்தில் போய் நின்றது. அதை கவனித்ததும் ரித்தீஷும் எழுந்து ஜீவாவிடம் வந்துவிட்டான். தந்தை அருகில் ஏறி அமர்ந்து கொண்டவன், அம்மா வருவாங்களாப்பா என கேட்க எப்போதும் போல் ரித்தீஷுக்கு புரியாத ஒரு புன்னகைதான் ஜீவானந்தன் முகத்தில் தோன்றியது. தெரியலடா, விடு, தூங்கலாம் வா என்றவன் அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்காமல் எழுந்து விட்டான்.
மீதி கேக்கை எடுத்து சென்று ஜீவானந்தன் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு வர அதற்குள் ரித்தீஷும் தன் பொம்மையை தன் அறையில் வைத்துவிட்டு வந்தான். இருவரும் சென்று படுத்துவிட ரித்தீஷ் சில நிமிடங்களில் உறங்கிவிட்டான். ஜீவானந்தனுக்குத்தான் அத்தனை சுலபத்தில் தூக்கம் வரவில்லை. ஹாலில் இருக்கும் கல்யாண படம் போலவே அவன் மனைவியுடன் எடுத்த படம் ஒன்று அவன் அறையிலும் இருக்கும். என்ன ஒரே வித்தியாசமாக இந்த படத்தில் அவர்கள் மகனும் இருப்பான். கை குழந்தையாக இருந்த தன் மகவை ஜீவானந்தன் தான் கையில் வைத்திருப்பான். பூ போல் இருந்த அந்த பிஞ்சின் ஸ்பரிசத்தை இந்த நொடி கூட அவனால் உணர முடிந்தது. தன் குழந்தையுடன் அவன் இருந்தது சில நாட்களே ஆனாலும் ஒவ்வொரு நொடியும் அவன் உயிருடன் கலந்துவிட்ட உணர்வல்லவா? எப்படி அவனால் மறக்க முடியும்? பிறந்த அடுத்த நொடி தன் மகவை கையில் ஏந்தியவன் அவன். அந்த நொடி உலகிலேயே பெரும் அதிர்ஷ்டசாலி தானாகத்தான் இருப்போம் என எத்தனை இருமாப்புடன் நினைத்திருப்பான். அந்த திமிரான எண்ணத்திற்குத்தான் பெரிய அடியாக விழுந்துவிட்டது போல். அவனை பார்த்து கண் வைத்துவிட்ட அந்த அழகான புகைப்படத்தை தான் இப்போதும் கண்ணெடுக்க தோன்றாமல் வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தான் ஜீவானந்தன். மறுநாள் காலை மகனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டேதான் அவன் கண் அயர முயன்றான். நல்ல நாள் என்றால் கோவிலுக்கு ஒருமுறை போயே ஆக வேண்டும் என்பதும் அவனவள் பழக்கம்தான் அவனுக்கும் ஒட்டி கொண்டிருந்தது. அவன் வாழ்வில் எங்கும் எதிலும் நிறைந்து போனவள் நினைவுகளை அழுத்தமாக பதித்துவிட்டு நிஜங்களை வாரி எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். இந்த நினைவுகள் ஓய்ந்தே தொலையாதே என எரிச்சலுடன் முணுமுணுத்து கொண்டவன் மிகவும் முயன்று தூங்க முயற்சித்தான். மகன் ஆயுளுக்காக வேண்டிக் கொள்ள அவன் நினைக்க அடுத்த நாளோ அவன் ஆயுளை கேள்விக்குறியாக்க தயாராக நின்றது. அத்தியாயம் 2. ஒரு நாள் முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்த எழிலரசி மறுநாள் காலை தெம்பாக எழுந்துவிட்டாள். நன்றாக தூங்கிவிட்டதில் அஸ்வந்துமே அன்று சீக்கிரம் எழுந்துவிட்டான். காலையில் அனைவரும் காஃபி குடித்து கொண்டிருக்க எழிலரசி இளங்கோவிடம் பேசினாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இளங்கோ, கோவிலுக்கு போகலாமா? நம்ம ஊர் கோவிலுக்கு போகணும் போல இருக்கு. உனக்கு வேலை அதிகமாக இருக்கா? இல்லை எழில், போகலாம். இப்போ சக்தி அக்காவும் பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை, நாம போகலாம் என்ற இளங்கோ அவளிடம் பேசிக்கொண்டே வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தான். என்னடா பலமான யோசனை என சக்தி கேட்க, ஒரு சப்ளையர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வண்டி ரிப்பேரு, போகும் வழிதானே, பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கோவில் போகும் வழியில் தான் அவர் வீடு. கூட்டிட்டு போயிடலாமா எழில்? நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு போலத்தான். உனக்கொன்னும் பிரச்சனை இல்லையே என்றான் இளங்கோ. எழிலரசி பதில் சொல்லும் முன், யாருடா என்றாள் சக்தி. நம்ம ராகவன் சார் தான்க்கா. ஓ, அவர்தானா? நல்லவர் தான் எழில். நமக்கு எப்போதும் ப்ராடக்ட் சப்ளை செய்பவர் தான். தாராளமாக கூட்டிட்டு போகலாம். சக்தியும் சர்டிஃபிகேட் கொடுத்ததில் அதற்கு மேல் எழிலரசியும் யோசிக்கவில்லை. சரி இளங்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கூட்டிகிட்டே போகலாம் என அவளும் முடித்து விட்டாள். சிறிது நேரத்தில் இளங்கோ, எழிலரசி, அஸ்வந்த் மூவரும் கிளம்பிவிட சக்தியும் சுவாமிநாதனும் வீட்டில் இருந்த பழைய காரில் அவர்கள் கம்பெனிக்கு சென்றனர். இளங்கோ நேராக ராகவன் வீட்டுக்குத்தான் சென்றான். ராகவனும் தன் வீட்டை பூட்டிவிட்டு வாசலிலேயே காத்திருந்தான். காரில் முன்னால் அமர்ந்திருந்தவளை பார்த்ததும் ராகவன் தயங்கி நிற்க, என் அக்கா தான் ராகவன் சார், ஏறுங்க என்றான் இளங்கோ. எழிலரசியும் மரியாதைக்கு வாங்க என்று அழைத்து வைக்க ராகவனும் தயக்கம் நீங்கி பின்னால் ஏறிக்கொண்டான். அவன் அமர்ந்ததும் யாரு என அவனை காண்பித்து அஸ்வந்த் கேட்க, என் ஃப்ரெண்ட் அங்கிள்டா என்றான் இளங்கோ. ஃப்ரெண்டா? அப்போ ஓகே. ஹாய் அங்கிள், ஐ எம் அக்ஷு என்று அவன் கை நீட்ட சிறு புன்னகையுடன் சிறுவன் கையை பிடித்து உலுக்கினான் அஸ்வந்த். ஸ்கூல் போறீங்களா என ராகவன் கேட்க, இனிதான் சேர்க்கணும் ராகவன் சார், இங்கேயே யூகேஜி சேர்ப்பது போல ஸ்கூல் தேடணும் என இளங்கோவே பதில் கூறினான். மேலும் சில விஷயங்கள் ராகவன் குழந்தைக்கேற்ப கேட்க சிறுவனும் அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வந்தான். கோவிலுக்கு வருவதற்குள்ளேயே ராகவன் அஸ்வந்திற்கிடையில் நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது. காலையில் எழுந்ததும் மகனுக்கு மற்றொரு முறை வாழ்த்திய ஜீவானந்தன் அவனுடன் கோவிலுக்கு கிளம்பினான். காரில் ஏறும்போதே அவனுக்கு ஃபோன் வந்துவிட்டது. சார், உங்க சைன் வேணும், அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும் என அவன் PA ரகுவரன் கூற, வரேன் ரகு, ஒரு 1 hour ரித்தி கூட கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன், அவசரம் இல்லையே என்றான் ஜீவானந்தன். இல்லை சார், நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ரித்தீஷுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க சார். நீயே பண்ணு என்றவன் ஃபோனை மகனிடம் நீட்ட அவனும் வாங்கி கொண்டான். ரகுவரன் விஷ் செய்ததற்கு தேங்க்ஸ் அங்கிள், ஈவினிங் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரணும் என பெரிய மனிதன் போல் அவன் அழைக்க, வரேண்டா, நான் இல்லாமையா, கண்டிப்பாக வருவேன் என்றான் ரகுவரன். மீண்டும் ஃபோன் ஜீவானந்தன் கைகளுக்கு வர, பார்த்துக்கோ ரகு, ஈவினிங் எதுவும் அப்பாயின்மெண்ட் வச்சுக்காத, வாசுகியையும் கூட்டிட்டு வந்துடு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என ஜீவானந்தன் கூற, சரி சார் என்று விட்டு ஃபோனை வைத்தான் ரகுவரன். ரகுவரனின் தங்கை தான் வாசுகி. ரகுவரன் ஜீவானந்தத்திடம் வேலை செய்ததால் தங்கை படிப்பு முடிந்ததும் அவளுக்கும் அங்கேயே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்து விட்டான். ஜீவானந்தனுடையதும் சோப் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம்தான்.
ஆனால் அவனுடையது மிகவும் பெரிய நிறுவனம். சோப் பவுடர் மட்டும் இல்லாமல் சோப் லிக்விட், துணி சோப் என துவைப்பதற்கு தேவையான அனைத்தும் தயாரிக்கும் நிறுவனம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் வரை எக்ஸ்போர்ட் நடக்கும். இந்தியாவிலேயே பல இடங்களில் தயாரிக்கும் நிறுவனங்கள் இருந்தது. ரகுவரன் ஜீவானந்தத்துக்கு வலது கை போன்றவன். பல இடங்களில் ஜீவானந்தனின் இருப்பை அவன்தான் பூர்த்தி செய்வான். அதற்கு தகுந்தாற்போல் கை நிறைய சம்பளம் தரவும் ஜீவானந்தன் தவறுவதில்லை. பலர் அவனை தவறாக பேசிய போதும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்பது போல் அவன் பக்கம் நின்றவன் ரகுவரன். அதனாலேயே ஜீவானந்தத்திற்கு ரகுவரன் மேல் தனி அன்புண்டு. சிறிது நேரத்தில் ஜீவானந்தன் கோவிலுக்கு வந்து சேர்ந்து விட்டான். கோவிலில் அன்று சரியான கூட்டம் வேறு. கோவில் எதிரிலேயே காரை நிறுத்திவிட்டு இறங்கி சிறிது தூரம் நடந்துதான் சென்றனர். உள்ளே நுழைந்ததும் கடவுள் சந்நிதியை நெருங்க நெருங்க கூட்டம் அதிகரிக்க அதுவரை நடந்து வந்து கொண்டிருந்த ரித்தீஷை ஜீவா இப்போது கைகளில் தூக்கிவிட்டான். அவன் பெரிதாக ஒன்றும் வேண்டிக் கொள்ளவெல்லாம் இல்லை. ரித்தி ஏதோ கண்களை மூடி வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து வேண்டிக் கொள்ள அவனை ரசித்து சிரித்து கொண்டவன் குழந்தை கூட்டத்தில் நசுங்காமல் மட்டும் பார்த்து கொண்டான். சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தவன் தற்செயலாக முன்னால் கவனிக்க அவனுக்கு 4 ஆட்கள் தள்ளி முன்னால் நடந்து கொண்டிருந்த பெண் திரும்பினாள். அவள் முகம் வெகுவாக சுருங்கி இருக்க ஜீவானந்தன் அவளை கவனித்தான். மீண்டும் 2 முறை திரும்பிய பெண் தனக்கு பின்னால் நின்றவனை ஏகத்திற்கும் முறைக்க அப்போதுதான் அங்கு நடந்தது ஓரளவு ஜீவானந்தத்திற்கு புரிந்தது. அடுத்த முறை அந்த பெண் திரும்பிய போது என்னாச்சுமா என ஜீவானந்தன் சற்று சத்தமாகவே கேட்க அவன் குரலில் அவனை பார்த்தவள் சங்கடத்துடன் என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தாள். இவன் உனக்கு தெரிந்தவனா? அவளுக்கு பின்னால் நின்றிருந்தவனை காண்பித்து ஜீவானந்தன் கேட்க அவள் மறுப்பாக தலையை மட்டும் அசைத்தாள். அடுத்த நொடி அவன் சட்டையை கொத்தாக பிடித்த ஜீவானந்தன் பக்கத்தில் இருந்த கயிறை தாண்டி அவனை வெளியே தள்ளிவிட்டான். அவன் தள்ளிய வேகத்தில் தரையில் விழுந்தவன் ஹே, யார் மேல கை வைக்கிற என்று கத்திக்கொண்டே எழுந்து கொள்ள அவன் எழுந்த நொடி மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. மரியாதையா போயிடு, இல்ல இந்த மொத்த கூட்டமும் உன்னை மிதிக்கும் என ஜீவானந்தன் சத்தமாகவே கூற மற்றவர்கள் பார்வையும் தன்புறம் திரும்புவதை கவனித்த அந்த பொறுக்கி அதற்கு மேல் நின்றால் ஆபத்து என்று புரிந்து வேகமாக ஓடிவிட்டான். அந்த பெண் ஜீவானந்தனை பார்த்து தேங்க்ஸ் அண்ணா என மெதுவாக கூற அவனும் மெலிதாக புன்னகைத்தான். ச்சே, இவனுங்கெல்லாம் எங்கிருந்துதான் வரானுங்களோ, எந்த இடத்திலும் பொண்ணுங்களை நிம்மதியா விடுறதில்ல என ஒரு பெண்மணி சத்தமாகவே புலம்ப சுற்றியிருந்த மற்றவர்களும் ஒரு பெருமூச்சுடன் அதை ஆமோதித்தனர். இங்கு நடந்த கலாட்டாவில் அப்போதுதான் தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்திருந்த எழிலரசியும் சத்தம் வந்த பக்கம் திரும்பினாள். அவள் சரியாக பார்க்கும் முன் இளங்கோ அவள் பார்வையை மறைத்து நின்று விட்டான். ஏதோ சத்தம் இளங்கோ என எழில் கூற விடு எழில், ஏதோ பிரச்சனை, சரியாயிடுச்சு போல, போலாவா என அவளை இழுத்தும் சென்று விட்டான். அங்கு நடந்த பிரச்சனையையும் ஜீவானந்தனையும் இளங்கோ ஏற்கனவே கவனித்திருந்தான். அதனால்தான் எழிலரசியை திரும்ப விடாமல் அழைத்து வந்து விட்டான். ராகவன் வெளியேதான் நின்றிருந்தான். அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தவன் எனக்கு கூட்டம்னா அலர்ஜிப்பா, நான் வரல என்று கூறி வெளியேயே நின்று விட்டிருந்தான். கோவிலுக்கு வெளியில் இருந்த பொம்மை கடையை பார்த்ததும் அம்மா, கன், கார் என அஸ்வந்த் கை காட்ட வாடா நான் வாங்கித்தரேன் என்று குழந்தையை வாங்கி கொண்டான் ராகவன். அவர்கள் இருவரும் முன்னால் சென்றுவிட டேய், கடையை காலி பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று வாங்கு என மகனை எச்சரித்து கொண்டே அவர்களை தொடர்ந்தாள் எழிலரசி. அஸ்வந்த் ஒரு கடையுடன் நிறுத்தாமல் அடுத்தடுத்த கடைகளை கை காட்ட எழிலரசி மறுத்ததை கேட்காமல் மற்ற 2 ஆண்களும் குழந்தைக்கு ஏற்றாற்போல் சென்று கொண்டிருந்தனர். அதே நேரம் ஜீவானந்தனும் தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்தான். கோவிலின் எதிர்ப்பக்கம் நிறுத்தியிருந்த காரை நோக்கி சென்றவன் முதலில் ரித்தீஷை அமர வைத்துவிட்டு காரை சுற்றி வந்தான். பெரிய கார்மா என எங்கிருந்தோ வந்த மழலை குரல் அவன் கவனத்தை ஈர்க்க அவன் கண்கள் தானாக அந்த குரலை தேடியது. அவன் ஆழ்மனம் சரியாகத்தான் கண்டிருந்தது. தனக்கு எதிர்ப்பக்கம் இருந்த கடையில் நின்றிருந்த எழிலரசியை ஜீவானந்தன் கவனித்து விட்டான். அடுத்த நொடி அவன் கண்கள் ராகவன் கையில் இருந்த சிறுவன் மேல்தான் படிந்தது. ஒரு நொடி சுற்றியிருந்த உலகம் முழுவதும் அவனுக்கு மறந்துவிட்டது. கண்களை சிமிட்டக்கூட தோன்றாமல் போக அமைதியாக அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான் ஜீவானந்தன். தற்செயலாக திரும்பிய இளங்கோ ஜீவானந்தன் இங்கே பார்ப்பதை கவனித்து ஒரு நொடி அதிர்ந்துதான் விட்டான். வேகமாக எழிலரசி பக்கம் திரும்பியவன் சற்றே உள்ளே தள்ளி இருந்த கடையை காண்பித்தான். அது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போல் இருந்தது. சக்தி புது வளையல் கேட்டால் எழில், உனக்கும் சேர்த்து கூட பாரு, ஒரு சின்ன ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் பார்த்துக்கோங்க ராகவன் என்று விட்டு வேகமாக ஜீவானந்தனை நோக்கி வந்தான். அவன் காட்டிய கடைக்குள் சென்றுவிட்ட எழிலரசியும் ஜீவானந்தன் கண்ணிலிருந்து மறைந்து விட்டாள். தயவு செய்து எழில் கண்ணில் பட்டுடாதீங்க, இப்பதான் வந்திருக்கா. ஜீவானந்தன் பக்கத்தில் வந்ததுமே இளங்கோ படபடவென புரிய அதற்குள் ஜீவானந்தனும் சுதாரித்திருந்தான். தன் காரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தவன்
ஜஸ்ட் தற்செயலா பார்த்தேன், அவ்வளவுதான் என சாதாரணமாக கூற, இனி அதுவும் பண்ணாதீங்க. அவளுக்கு ஒரு லைஃப் அமைத்து தரப்போறேன். முக்கியமா உங்களைப் போல் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்யாமல் உண்மையாகவே நல்லபடியா வாழக்கூடியவர். ஒதுங்கிக் கொண்டால் உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்றான் இளங்கோ எரிச்சலுடன். அவன் கூறியது புரியாமல் புருவங்கள் நெறிய அவனை பார்த்தவன், என்ன சொல்ற என்றான். எழிலுடன் இருக்காரே, அவர் பெயர் ராகவன். ரொம்பவும் நல்ல மனிதர். அவரைத்தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறோம். இனியாவது அவள் சந்தோஷமாக வாழட்டும். உங்கள் முகத்தில் விழித்தால் கஷ்டம்தான் மிஞ்சும். சோ ப்ளீஸ் என அவன் காரை காட்ட, ஜீவா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. மீண்டும் ஒருமுறை அவள் இருந்த கடையை பார்த்தவன், ரா எழிலுக்கு சம்மதமா என்று மட்டும் கேட்க, அவனை அழுத்தமாக பார்த்த இளங்கோ சம்மதம்தான் என்றான். அவன் பதிலில் ஜீவானந்தன் உடல் மேலும் இறுகியது போல் இருந்தது. எந்த பதிலும் பேசாதவன் அமைதியாக தன் காரில் ஏறிவிட்டான். அவன் ஏறியதும் இளங்கோ நகர்ந்துவிட, அடுத்த நொடி ஜீவானந்தன் கார் அந்த இடத்தை விட்டு பறந்துவிட்டது. மகனை ஸ்கூலில் விட்டுவிட்டு ஜீவானந்தன் நேராக அலுவலகம் சென்று விட்டான். அவன் வந்ததுமே ரகுவரன் சில சைன்கள் கேட்க அனைத்தும் போட்டுக் கொடுத்தவன் ஃபேக்டரிக்கு சென்று விட்டான். அன்று முழுவதும் முக்கால்வாசி நேரம் அவன் ஃபேக்டரியில் தான் இருந்தான். அங்கு தொடர்ந்து கேட்கும் மெஷின் சத்தத்தில் மனதை மாற்ற முயன்றான் போல. வேலை நடக்கும் இடத்தில் சட்டமாக அமர்ந்து கொண்டு அவன் மேற்பார்வை பார்த்ததில் அன்று வேலைகளும் வழக்கத்தை விட வேகமாகவும் நேர்த்தியாகவும் நடந்தது. மொத்த ஃபேக்டரியும் ஒவ்வொரு செக்ஷனாக அவன் சுற்றி முடிக்கும் போதே மாலையாகிவிட்டது. கடைசியாக அலுவலகத்திற்கு வந்தவன் ரகுவரனையும் வாசுகியையும் அழைத்தான். இன்று ஈவினிங் பார்ட்டி உங்கள் இருவர் பொறுப்பு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் மேற்பார்வை பார்த்துக்கோங்க. பெருசா யாரும் வரமாட்டாங்க. ரித்தீஷ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். இதுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் உங்களுக்கு வந்துடும் என ஜீவானந்தன் கூற, குழந்தை பிறந்தநாளுக்கு வருவதற்கெல்லாம் சம்பளமா சார்? ஃப்ரெண்ட்லியா பண்ண மாட்டோமா என்றாள் வாசுகி. அவள் கூற்றில் அவளை ஒரு மாதிரி பார்த்தவன், உன் ஃப்ரெண்டு இளங்கோ என்னை பற்றி இன்னும் ஒன்றும் சொல்லவில்லையா என கேட்க, அவளோ திருவென விழித்தாள். அவனுக்கு எப்படி இளங்கோ பற்றியெல்லாம் தெரியும்? எத்தனை பெரிய நிறுவனத்தின் எம்டி, அங்கு வேலை செய்யும் ஒரு சாதா ஊழியரின் ஃப்ரெண்டெல்லாம் தெரிந்து வைத்திருந்தது அவனுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் ஒரேடியாக அதிர்ந்து விழிப்பதை பார்த்து அவனுக்கு லேசாக சிரிப்பு கூட வந்தது. ஜீவானந்தன் சிரிப்பில், என்ன சார் என ரகுவரன் எதுவும் புரியாமல் கேட்க, இளங்கோ எழிலரசி தம்பி என்றான் ஜீவானந்தன். இப்போது ரகுவரனுக்கு புரிந்தது. அவனும் வாசுகியும் ஒரே காலேஜ். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் கேட்டேன். நீங்க போகலாம் என அவன் முடித்துவிட, அதற்கு மேல் விளக்கம் கேட்க தங்களுக்கு உரிமை இல்லை என்று புரிந்து இருவரும் வெளியே வந்துவிட்டனர். ஜீவானந்தன் அறையை தாண்டியதும் வாசுகி அண்ணனை பிடித்து கொண்டாள். இளங்கோவை இவருக்கு எப்படி தெரியும்னா? எழிலரசி யாரு? என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன புரிஞ்சுது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வாசுகி படபடவென கேட்க, ரகுவரனுக்கோ என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தங்கை காதல் என்று சொல்லியிருந்தால் தனக்கு தெரிந்தவரை சொல்லியிருப்பானோ என்னவோ. வெறும் நட்பு என்று நினைத்தவனுக்கு ஜீவானந்தனை விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. அவர் அனுமதி இல்லாமல் நான் எதுவும் சொல்ல முடியாது வசு. நீ தெரிந்து கொள்ள வேண்டியதும் எதுவும் இல்லை, விடு என்று விட்டான் ரகுவரன். மாலை ஜீவானந்தன் வீட்டில் ரித்தீஷ் பர்த்டே பார்ட்டி சிறுவன் ஆசைப்பட்டது போலவே அழகாக கொண்டாடினர். ரித்தீஷ் நண்பர்கள், அவர்கள் பெற்றோர்கள் என சிலர் வந்திருக்க, வந்தவர்களை ரகுவரனும் வாசுகியும் தான் கவனித்தனர். அனைவரும் வரும் வரை ஜீவானந்தனும் சிலரிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஒருவாறு ரித்தீஷ் நண்பர்கள் அனைவரும் வந்துவிட, ரித்தீஷுக்கு மிகவும் பிடித்த ஸ்பைடர்மேன் தீமில் செய்திருந்த கேக்கை அவன் வெட்டினான். முதலில் தந்தைக்கு ஊட்டியவன் பின் நண்பர்களுடன் இணைந்துவிட, ஜீவானந்தனும் சிறு புன்னகையுடன் ஒதுங்கிக் கொண்டான். ரித்தீஷ் நண்பனின் தந்தை ஒருவர்தான் ஜீவானந்தனிடம் நின்று பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே ஜீவா சார், எவ்வளவு நாள் தனியாவே இருக்க போறீங்க என அவர் கேட்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே என்றான் அவன் நிதானமாக. அதான் பிரிஞ்சிட்டீங்களே சார்? பாவம், ரித்தீஷுக்கு அம்மா வேண்டாமா? அவர் உண்மையான அக்கறையில்தான் கேட்டார். அதனால் மட்டுமே ஜீவானந்தனும் கோபப்படாமல் பதில் கூறினான். இல்ல சார் என சுலபமாகவே ஜீவா முடித்துவிட்டான். வேறு எந்த பதிலும் அவன் கூறவில்லை, கூறவும் விரும்பவில்லை. அவன் மனைவியை பிரிந்திருப்பது ஊரறிந்த விஷயம். ஆளுக்கொரு கதையும் கட்டியாயிற்று. அவன் விளக்கம் கொடுக்க ஒன்றுமே இருக்கவில்லை. அவனும் கொடுக்க விரும்பவில்லை. அக்கறையில் கேட்பவர்களுக்கு மட்டும்தான் அவனிடமிருந்து இந்த மரியாதையே கிடைக்கும். மற்றவர்களுக்கு வெறும் அமைதியோ முறைப்போதான். வம்பிடுக்கு வந்து பயந்து ஓடியவர்கள் பலர். சிறிது நேரத்தில் ஒரு ஃபோன் கால் என பொதுவாக கூறிவிட்டு ஜீவானந்தன் மேலே வந்துவிட்டான். அவனை மிகவும் முயன்று மறக்க நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை தேவையில்லாமல் ஒருவர் திருமணம் என்று பேசி கிளப்பி விட்டுவிட்டார். அமைதியாக ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் கண்ணை மூடிக்கொண்டு பின்னால் சாய்ந்து விட்டான். எதையும் யோசிக்க கூடாது என அவனும் எத்தனையோ முயன்றான். எதையும் நினைத்துவிட்டால் தன் மனம் தாங்குமா என அவனுக்கு எப்போதுமே ஒரு பயம் உண்டு. அதனாலேயே பொதுவாக தன்னை முழுதும் பிஸியாக வைத்துக் கொள்பவன்.
இன்று ஏனோ எதையுமே அவன் மனம் கேட்கவில்லை. நான் உன்னை விட அதிகம் மடம் பாருடா என்று அவன் மனசாட்சியும் இன்று நின்று சண்டை போட்டு அவனை பாடாய்ப்படுத்தியது. முதலில் லேசாக இடது தோள்பக்கம் வலிக்கத் தொடங்கிய போது அவன் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. எதையும் உணரும் நிலையில் அவன் இருக்கவில்லையே. எத்தனை நேரம் வலி தெரியாமல் இருக்கும்? ஒரு கட்டத்தில் அவன் கவனத்தை அவன் வலி ஈர்த்தது. கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் நெஞ்சின் பக்கம் அழுத்தமாக வலிக்கத் தொடங்கவும் பட்டன கண்களை திறந்தான். நெஞ்சை நீவிவிட்டு வலியை சரி செய்ய அவன் முயற்சி செய்ய அதுவோ மேலும் மேலும் அதிகரித்துத்தான் வைத்தது. வலி எல்லையை கடக்கவும் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரிந்து போனது. பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டவன் தட்டு தடுமாறி எழுந்தான். படி அருகில் வந்தவன் கீழே பார்த்து ரகு என அழைக்க கீழே இருந்த சலசலப்பில் முதலில் அவன் குரல் கேட்கவே இல்லை. அதை உணர்ந்தவன் ரகு என தன் மொத்த பலமும் கொண்டு சத்தமாக அழைக்க அதில் ரகுவரன் வேகமாக மேலே நிமிர்ந்து பார்த்தான். அதே நேரம் இதற்கு மேல் நான் தாங்க மாட்டேன் என்பது போல் ஜீவானந்தன் உடல் தனக்கான ஓய்வை தேடிக்கொண்டது. அவன் மயங்கி சரியவும் அதனை கவனித்த ரகுவரன், வாசுகி, ரித்தீஷ் அனைவரும் வேகமாக மேலே ஓடி வந்தனர். அத்தியாயம் 3. முதல் முறை வெகு தூரம் பயணம் செய்தது ஒத்துக்கொள்ளாமல் போக அஸ்வந்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தொடர்ந்து ஃபீவர் வந்து அவன் அவதிப்பட ஒரு கட்டத்திற்கு மேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று அவனை மருத்துவமனை அழைத்து வந்துவிட்டனர். எழிலரசியும் சக்தியும் தான் அஸ்வந்தை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அஸ்வந்தை பரிசோதித்த மருத்துவர் பயப்பட ஒன்றுமில்லை, இடம் மாறியதால் வரும் தொந்தரவுகள் தான் என்று கூறி மருந்து எழுதி கொடுத்தார். டாக்டர் ரூமிலிருந்து வெளியே வந்ததுமே அஸ்வந்த் தூக்கத்தில் சினுங்க ஆரம்பித்து விட்டான். நீ உட்கார் எழில், நான் மருந்து வாங்கிட்டு வரேன் என சக்தி கூறிவிட எழிலரசியும் அஸ்வந்தை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே மெதுவாக நடந்தாள். ஒரு இடத்தில் அமர்ந்தாலே அவன் அழத் தொடங்க படுத்துக்கிறாயாடா என செல்லமாக மகனை திட்டிக் கொண்டவள் மெதுவாக அந்த மருத்துவமனையை சுற்றினாள். சாதாரணமாக சுற்றி பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவள் ஒரு இடத்தில் சிறுவன் ஒருவன் தலையில் கை வைத்து அமர்ந்திருப்பதை பார்த்ததும் நின்றுவிட்டாள். சிறு பையன் ஏதோ பெரிய மனிதன் போல் கவலையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அவள் அவனை பார்த்து கொண்டிருந்த போதே எங்கிருந்தோ கையில் மருந்து கவருடன் ரகுவரன் வந்தான். ரகுவரனை பார்த்ததுமே எழிலரசி சற்றே அதிர்ந்துதான் விட்டாள். நர்ஸிடம் மருந்துகளை கொடுத்த ரகுவரன் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என கேட்க, இல்லை சார், எந்த நேரமானாலும் என்றவர் அதற்கு மேல் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்பது போல் சென்று விட்டார். அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த எழிலரசிக்கு சற்றே படபடப்பாக இருந்தது. யாருக்கு என்ன ஆனது என அவள் மனம் வேகமாக அடித்து கொண்டது. அங்கிள், அப்பா எப்போ எழுந்திருப்பாரு? அப்பா வேணும் அங்கிள் என அந்த சிறுவன் மெதுவாக கேட்க இப்போதுதான் அவன் முகத்தை எழிலரசி தெளிவாக பார்த்தாள். அவன் முகம் மாறியிருந்தாலும் அவன் பழுப்பு நிற விழிகள் அவனை தெளிவாக அடையாளம் காட்டியது. அப்போது உள்ளே இருப்பது? மேலும் படபடப்பாக போய்விட அதற்கு மேல் யோசிக்காமல் எழிலரசி வேகமாக ரகுவரன் அருகில் சென்று விட்டாள். அண்ணா, யாருக்கு என்ன ஆச்சு என அவள் பட்டன கேட்டுவிட அங்கு எழிலரசியை சுத்தமாக எதிர்பார்க்காத ரகுவரன் ஒரு நொடி அதிர்ந்து நின்று விட்டான். எழிலரசி குரலில் ரித்தீஷும் அவளை பார்த்தான். ஒரு நொடி அவளை உற்று பார்த்தவனுக்கு சட்டென அடையாளம் தெரிந்துவிட்டது. அம்மா என அழைத்து கொண்டே எழுந்து விட்டவன் எதுவும் யோசிக்காமல் அவளை இடையுடன் சேர்த்து அணைத்து விட்டான். அம்மா வந்துட்டீங்களா? அப்பாவை எழுந்துக்க சொல்லுங்கம்மா. எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு. உதடு பிதுங்க கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரோடு பாவமாக தன்னை நிமிர்ந்து பார்த்து கொண்டு பேசிய சிறுவனை உதற அவளுக்கு மனம் வரவில்லை. ஒற்றை கையால் அவனையும் ஆறுதலாக அணைத்து கொண்டவள் என்னாச்சுன்னா என மீண்டும் ரகுவரனிடம் கேட்க அதற்குள் அவனும் சுதாரித்திருந்தான். சாருக்கு ஹார்ட் அட்டாக்மா, 3 நாள் முன்னால் அட்மிட் செய்தோம். ஆபரேஷன் கூட பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் உடல்நிலை சீராகவே இல்லை. இப்படியே போனால் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அவன் நிறுத்திவிட, என்னன்னா ஹார்ட் அட்டாக்கா? இந்த வயதிலா? நிஜமாவா? அவருக்கு நல்லா இருப்பாரே. உடனடியாக என்ன பேச வேண்டும் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அவன் வேண்டாம் என்று விலகி போனவள்தான். அதற்காக அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்று கேட்டுவிட்டு கடந்து போகும் அளவு அவளுக்கு கல்மனது இல்லையே. அவன் காதல் எப்படியோ, உண்மையாக அவனை நேசித்தவளுக்கு அந்த நொடி தாங்க முடியாமல் மனம் பதறித்தான் போனது. அவள் கண்கள் வேறு தானாக கலங்கிவிட பல்லை கடித்து அதை கட்டுப்படுத்த போராடினாள் எழிலரசி. டாக்டர் நம்பிக்கையா எதுவும் சொல்லலமா என ரகுவரன் கூற, டாக்டர் இருக்காரான்னா என்றாள் எழிலரசி. அந்த ரூம் தாம்மா, அவர் கிளம்பும் நேரம் என ரகுவரன் கூற, நான் பேசிட்டு வரேனா என்று விட்டு வேகமாக நகரப்போனாள் எழில். அப்போதுதான் அவள் கையை ரித்தீஷ் இறுக்கமாக பிடித்திருந்ததே அவளுக்கு உரைத்தது. போகாதீங்கம்மா என்றான் அவன் மெதுவாக. தந்தை உயிர் அவளிடம்தான் இருக்கிறது என அவனுக்கு தெரிந்தது போல் அதை சொல்லத் தெரியாமல் செயலில் காட்டினான்.
அவன் புறம் குனிந்தவள், டாக்டரிடம் பேசிட்டு கண்டிப்பா இங்கதான்ப்பா வருவேன், நீ சமத்தா உட்காரு சரியா என மெதுவாக கூற, அவனோ அவளையும் ரகுவரனையும் மாற்றி மாற்றி பார்த்தான். அவன் கண்களில் அத்தனை தவிப்பு. வந்துடுவாங்க ரித்தீஷ், விடு கண்ணா என ரகுவரன் கூற, அவனும் வேறு வழியில்லாமல் மீண்டும் அமர்ந்தான். அவனை ஒரு நொடி பார்த்த எழிலரசி மனம் வேறு எங்கோ செல்லவும் அப்போதைக்கு அந்த நினைவை ஓரம் கட்டிவிட்டு டாக்டரை பார்க்க சென்றாள். கிட்டத்தட்ட ரகுவரன் கூறியதைத்தான் டாக்டரும் கூறினார். அவர் உடல்நிலை நார்மலா இல்லம்மா, பிபி பல்ஸ் எதுவுமே கட்டுக்குள் இல்லை, எங்களால் முடிந்ததை செய்கிறோம், கொஞ்சம் கஷ்டம்தான் என அவர் கூறிய போது அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிவந்து விட்டது. மெதுவாக அவர் அறையை விட்டு வெளியே வந்தவள் மனபாரத்துடன் நடந்து கொண்டிருக்க, ஹேய் எங்கடி போன, உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் வந்தாள் சக்தி. சக்தி குரலில் நினைவிற்கு மீண்டவள் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டாள். தூங்கிட்டா சக்தி, இவனை பிடி என தன் கையிலிருந்த மகனை தமக்கையிடம் கொடுத்தவள் வா என்று விட்டு நடக்கத் தொடங்கிவிட தங்கை செயலில் ஒன்றும் புரியாமல் அவளை தொடர்ந்தாள் சக்தி. நேராக ரகுவரனிடம் வந்தவள், நான் அவரை பார்க்கணும்னா என கேட்க, போய் பாருமா, உள்ள நர்ஸ் இருப்பாங்க என்றான் அவன். ரகுவரனை பார்த்ததும் சக்தியும் குழப்பத்துடன் நின்று விட்டாள். எழில் உள்ளே சென்றுவிட சக்தி ரகுவரனிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். ஜீவானந்தன் உயிருக்கு ஆபத்து எனும் போது அவளுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. தங்கை என்ன நினைக்கிறாள் என்றும் புரியாமல் போக எதுவும் சொல்லத் தோன்றாமல் அவளும் அமைதியாக அமர்ந்து விட்டாள். உள்ளே வந்த எழிலரசி செவிலியரிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு ஜீவானந்தனை பார்க்க வந்தாள். கிட்டத்தட்ட 5 வருடம் சென்று கணவனை பார்க்கிறாள். இப்படி ஒரு நிலையில் அந்த சந்திப்பு அமையும் என அவள் கனவிலும் நினைக்கவில்லையே. மெதுவாக கணவன் அருகில் சென்றவள் அவன் கைகளை இதமாக பிடித்து கொண்டாள். அந்த நொடி அவளுக்கு அவன் மேல் இருந்த கோபம் வருத்தம் எல்லாம் போன இடம் தெரியவில்லை. சுயநினைவில்லாமல் படுத்திருந்தவன் முகத்தில் சிறு புன்னகையை பார்த்துவிட மாட்டோமா என்றுதான் அவளின் மனம் ஏங்கியது. மெதுவாக அவன் முகத்தை தடவி நந்து என மென்மையாக அழைத்தாள் எழிலரசி. அந்த அழைப்பே அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் வாயோயாமல் நந்து நந்து என்று பிதற்றிக் கொண்டே திரிந்தவளாயிற்றே. நொடியில் அந்த காலம் முழுவதும் கண்முன் வந்து அவள் கண்கள் கலங்கி போனது. கண்களை துடைத்து கொண்டவள் அவன் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தாள். என்னாச்சு நந்து, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும் வயதா உங்களுக்கு? அப்படி உடம்பை கவனிக்காமல் என்ன பண்ணுவீங்க? பிள்ளையை தூக்கிட்டு மட்டும் வர தெரியுது தானே, யாரை பார்த்துப்பா? பொறுப்பே இல்லாம இப்படி வந்து படுத்துட்டீங்களே, அவன் பாவம், நல்லபடியா எழுந்துக்கோங்க நந்து. அவன் காதருகில் பேசியவள் குரலில் என்ன இருந்தது? கண்டிப்பாக கோபம், கொஞ்சமே கொஞ்சம். மேலும் எங்கோ ஒட்டி இருந்த காதலா? அவளுக்கே அது தெரியவில்லை. ஆனால் அவனை அதுபோல் பார்க்க மட்டும் அவளால் முடியவில்லை. எப்படியாவது எழுப்பி விட்டுவிட வேண்டும் என்றுதான் அவள் நினைத்தாள். சிறிது நேரம் அவன் கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தவள் அவர்கள் காதலித்த நாட்களைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். ஒரே அடியாக அங்கே அமர்ந்திருக்க முடியாது என்பதால் அவனை ஒரு முறை பார்த்து கொண்டு கண்களை அழுத்தமாக துடைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டாள். அவளை பார்த்ததுமே எப்படி இருக்கார் எழில் என சக்தி கேட்க, தெரியல சக்தி என்றாள் எழில் மெதுவாக. எழிலும் அமைதியாக சக்தி அருகில் அமர்ந்துவிட உள்ளே ஜீவானந்தனை கண்காணித்துக் கொள்ள இருந்த நர்ஸ் வெளியே வந்தார். நேராக எழிலருகில் வந்தவர், நீங்க அவருக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க அவரை நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு நொடி தயங்கினாள். அவர் பதிலுக்காக காத்திருப்பது புரிய அவர் வைஃப் என்றால் மெதுவாக. மனைவி என்று விட்டு இத்தனை தாமதமாக வந்தவளை பார்த்த போதே ஏதோ பிரச்சனை என்று அவருக்கும் புரிந்துவிட்டது. உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டியது என் கடமைமா, முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க என்றவர் அவள் கவனிப்பதை உறுதி செய்து கொண்டு தொடர்ந்து பேசினார். இத்தனை நேரம் பிழைக்கவே கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்த உங்கள் கணவர் உடல்நிலை நீங்க வந்து பார்த்ததும் சீராகி இருக்கு. நீங்க கூடவே இருந்தால் அவர் பிழைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இல்லைனா கஷ்டம்தான், யோசிச்சுக்கோங்க என்று விட்டு அவர் சென்றுவிட எழிலரசியோ தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அவளை மேலும் குழப்பும் விதமாக ரித்தீஷ் அவள் அருகில் வந்தான். அம்மா, அப்பா நல்லா வந்துடுவாரா? நீங்க எங்க கூட இருப்பீங்களா? அப்பா வேணும், ப்ளீஸ் போகாதீங்கம்மா என கெஞ்சலாக அவன் கேட்க அந்த சிறுவனின் செயல் அவளுக்குள் பெரும் பாரமாக இருந்தது. அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டவள், உன் அப்பா நல்லபடியா வருவாருடா, அதுக்கு நான் பொறுப்பு என்றாள் ஒரு முடிவெடுத்தவளாக. அவள் பதிலில் சக்திதான் அவளை புரியாமல் பார்த்தாள். எழில் என சக்தி இழுக்க அவளை நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தாள். கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அண்ணா, நான் வீட்டுக்கு போய் சில ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். இனி அவர் டிஸ்சார்ஜ் ஆகும் வரை நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன். ரித்தீஷுக்கு புரிய வைங்க என்று விட்டு தமக்கையுடன் கிளம்பி விட்டாள். காரில் ஏறியதும் சக்தி என்னடி பண்ற என கேட்க எழிலரசியும் மெதுவாக பதில் கூறினாள். நர்ஸு சொன்னதை கேட்டாய்தானே சக்தி, அப்படியே சாகட்டும் என்று எப்படி விட முடியும் சக்தி? அவருடன் மீண்டும் சேரப்போகிறாயா? குழப்பத்துடன் சக்தி கேட்க,
இல்ல சக்தி, என்ன நிலையாக இருந்தாலும் அவரை என்னால் மன்னிக்க முடியாது. அவர் செய்ததை கூட மன்னித்து விடலாம். ஆனால் அதை என்னிடமே சொல்லாமல் மறைத்ததே ம்ஹும், என்ன முயன்றும் ஏத்துக்க முடியல சக்தி என்றாள் எழிலரசி. சத்தியமா புரியல எழில். சலிப்புடன் சக்தி கூற, நிரந்தரமா சேரும் எண்ணமில்லை சக்தி. ஆனால் அப்படியே விடவும் மனமில்லை. என் அருகாமையில் சரியாகிறார் என்றால். யோசனையுடன் எழிலரசி நிறுத்த சக்தியும் குறுக்கிடவில்லை. தங்கை நிறைய யோசிக்க வேண்டும் என அவளுக்கு புரிந்தது. எனக்கு சரியா புரியல சக்தி. என்னை அந்தளவு விரும்புகிறாரா? எத்தனை பேரிடம் காதல் வரும்? ரித்தீஷ் அம்மா ஒருவேளை வந்தாலும் இதேபோல் துடிப்பாரா? ஒன்னும் புரியல. குழப்பம் தாங்காமல் எழில் புலம்ப அவள் கையை ஆறுதலாக பிடித்து கொண்டாள் சக்தி. உன்னை மட்டுமே உண்மையாக விரும்பி இருக்கலாமே எழில். ரித்தீஷ் விஷயம் வயது கோளாறில் கூட நடந்திருக்கலாம். ஒருவேளை அப்போது அந்த வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று உறுதியாக நம்பியிருக்கலாம். தாமதமாக கூட சரிவராது என்று உணர்ந்திருக்கலாம் எழில். இத்தனை வருடத்தில் இது எதுவுமே நீ யோசிக்கவில்லையா? குறைந்தது இப்போது உன் குரலை அவர் உயிர் மீட்கும் போது கூட யோசிக்க தோணலையா? நிதானமாக சக்தி கேட்க எழிலும் அவளை வெறுமையாக பார்த்தாள். யோசிக்காமலா இருப்பாள்? எல்லாம் யோசித்தாளே. அனைத்தும் சரியாக பொருந்தவும் செய்ததுதான். ஆனால் அவன் அதை மறைத்தது. கடைசி நொடி கூட ரித்தீஷ் பற்றி பொய் சொல்லி அவளை ஏமாற்ற பார்த்தது. இதெல்லாம் தானே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. மீண்டும் மனம் முரண்பட தலையை வேகமாக உலுக்கிக் கொண்டாள் எழிலரசி. எதுவும் யோசிக்க முடியல சக்தி. முதலில் இப்போதைக்கு அவர் சரியாகட்டும். அவர் உயிருக்கு போராடும் நிலையில் எந்த காரணம் சொல்லியும் அதை தட்டி கழிக்க முடியாது. அவர் நல்லபடியா குணமாகணும். பொறுமையா சொல்லிட்டு வந்துடுறேன். நல்லாயிடுவார் தானே? கடைசி வரியை மட்டும் ஒருவித தவிப்புடன் எழிலரசி கேட்க தங்கையை பார்த்து சக்திக்கு பாவமாக இருந்தது. முழுக்க முழுக்க பெரும் குழப்பத்தில் தங்கை சிக்கியிருக்கிறாள் என்று அவளுக்கு புரியத்தான் செய்தது. என்ன செய்ய முடியும்? இதில் அவள் சொல்ல ஒன்றும் இல்லையே. அவளால் முடிந்த ஒரே விஷயமாக எல்லோரையும் அந்த விக்னேஷை வைத்தே எடை போடாதே எழில். ஜீவா அப்படி இல்லை என்றுதான் தோணுது என்று மட்டுமே கூறினாள். வீட்டிற்கு வந்த எழிலரசி அப்போதைக்கு வீட்டில் இருந்த சுவாமிநாதனிடம் மட்டும் விஷயத்தை கூறினாள். இதெல்லாம் தேவையா எழில்? ஒன்று முழுசா போ, இல்லை என்றால் விடுமா? இது என்ன இடையில் போய்விட்டு வருவது? அவருக்கு மகள் கூறியதில் சுத்தமாக உடன்பாடு இருக்கவில்லை. மகளுக்கு வேறு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரும் இளங்கோவும் முடிவு செய்திருந்தனர். ஒருவேளை ஜீவானந்தத்துடன் சேர்கிறேன் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. இது என்ன அரைகுறை முடிவு என்றுதான் அவருக்கு தோன்றியது. ஒரு உயிர்ப்பா, அதை மட்டும் பாருங்க ப்ளீஸ் என்றவள் மேலும் என்னவோ பேசி அவரை கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வைத்தாள். கடைசியாக சலிப்புடன் அவளை பார்த்தவர், என்ன விடு, இளங்கோ ஒத்துக்கவே மாட்டான் என்றார் சுவாமிநாதன். நான் பேசிக்கிறேன்பா, அவன் ஈவினிங் வந்ததும் சொல்லுங்க. ஒரே நேரத்தில் எல்லோருடனும் போராட முடியல. இப்போ நான் கிளம்புறேன் என்றவள், அஸ்வந்தை பார்த்துக்கோ சக்தி என்று விட்டு தன் உடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அஸ்வந்த் சக்தியிடம் நன்றாகவே ஒட்டி கொண்டதால் அவனை பற்றி அவள் கவலைப்பட தேவையிருக்கவில்லை.